நீங்க வரக்கூடிய எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்? ஸ்டாலின் அவங்களாம் நமக்கு பெருசாக விருப்பம் இல்லை. என்னோட ஓன் ஒப்பீனியன் எப்பவுமே பிஜேபி சேர்ந்து இருக்கும். நம்ம வந்து நாம் தமிழர் திமுக தான் போடுவோம். டிவிக்கு போடலாம் இருக்கோம். நீங்க வரக்கூடிய எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்? ஓட்டு இங்கே யார் நல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்து போகலாம். நீங்க எந்த தொகுதியில இருந்து வந்தீங்க? நம்ம வந்து கன்னியாகுமரி வரும். கன்னியாகுமரி. கன்னியாகுமரி நாகர்கோவில் பாதி கன்னியாகுமரி. அப்ப இங்க வந்து நீங்க யாருக்கு நீங்க ஓட்டு போடலாம் இருக்கு? எந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போடலாம்? ஆக்சுவலா ஓட்டு போடுறத விட கட்சிகளுக்குள்ளேயே வந்து ஓட்டு, அதாவது யார் கேண்டிடேட்டுங்கிறதே பயங்கர பிரச்சனையா இருக்கு. சரி, ஓகே. என்ன கேண்டிடேட் வந்தாலும் நீங்க வந்து இந்த கட்சி ஓட்டு போடுவேன். இங்க வந்தாச்சுன்னா மேல தலைமை வந்து யாரு வந்தா அவங்க நல்லா இருக்கும், அப்ப அவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடுவீங்க. நம்ம ஸ்டாலின் அவங்களெல்லாம் நமக்கு பெருசா விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்களோட மணல் திருட்டு அதுங்கிறதெல்லாம் தாண்டி அவங்களோட பேக்ரவுண்டு ரவுடிசம் லேடிஸ் விஷயம், அது இது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம், அதெல்லாம் வேற மாதிரி பேக் கிளாஸ்ல அவங்களுக்கு நிறைய கேசஸ் இருக்குது ஆக்சுவலா. அதனால இப்ப என்ன புதுசாட்டி யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம். ஆக்சுவலா டிவிகே இருக்கலாம், என்டிகே இருக்கலாம், இல்ல பாஜக ரொம்ப ட்ரை பண்றாங்க. பாஜக நான் ஒப்பனா சொல்ல விரும்பல. என்னோட ஓன் ஒப்பீனியன் எப்பவுமே பிஜேபி சேர்ந்து இருக்கும். பிஜேபி வந்துட்டு இங்க அண்ணாமலை ஸ்டூடா இருந்தாரு. அண்ணாமலை போன அப்புறம் நைனர் வந்த அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ஆக்சுவலா. ஆனா நீங்க வரக்கூடிய 2026 எலெக்ஷன்ல வந்து நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்? நான் ஓட்டே போட என்ன நம்ம வந்து நம்ம ஜனநாயக குடியுரிமையில ஒண்ணு இல்லை நம்ம ஓட்டு போடுறது. பரவாயில்ல, வேண்டாம் ப்ரோ. அது இருக்கு ப்ரோ, நம்ம மேல கடன் எடுத்து வைக்க. சரி, நீங்க வந்து யார் வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து இப்போதைக்கு யாருமே வரண்டன்னு தோணும். எலெக்ஷன் நடக்குது, அப்ப யாரும் வர வேண்டாம், அப்ப ஆட்சி பண்றது யாரு? ஏற்கனவே நிறைய இடத்து வாய்ப்பு கொடுத்தாச்சு. இப்போ ஒருத்தவங்க புதுசா வந்திருக்காங்கல்ல, அவங்களும் வாய்ப்பு கொடுக்கலாம். அது வந்து யாரு பார்க்கலாம்? யாருக்கு தளபதி கொடுத்து பார்க்கலாம். தளபதி கொடுக்கலாம். நீங்க அப்ப அவருக்கு நீங்க ஓட்டு போடலாம். போடலாம், ஓட்டா அவங்களும் போடலாம், அவ்வளவுதான். வேற அப்போ வரக்கூடிய எலெக்ஷன்ல வந்து அவர் ஜெயிப்பார்னு உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குதா? இல்ல, அது இல்ல. அப்ப யாரு வருவாங்க? ஓட்டு பெரிய வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இப்ப யாரு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்போ யாரு வரோம்னா இங்கேயும் வரலாம், அங்கேயும் வரலாம். 50-50 தான் இருக்கு. ஆனா வரக்கூடிய 2026 எலெக்ஷன் நீங்க யாருக்கு ஓட்டு போடலான்னு? நம்ம வந்து நாம் தமிழர். எதனால நீங்க அவருக்கு ஓட்டு போட நீங்க ஆசைப்படுறீங்க? அவர் வந்து நம்ம நாட்டுல உள்ள எல்லாத்தையும் வந்து அப்படி இருக்கணும்னு இது பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்க? எல்லா இதுலயும் சரி தான். இந்த விவசாயிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாரு. அது மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு. வரக்கூடிய 2026 எலெக்ஷனுக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? திமுக தான் போடுவோம். எதனால நீங்க திமுக போகணும் நீங்க ஆசைப்படுறீங்க? மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்காங்க. பெண்பிள்ளை பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு காலேஜ் படிக்க 1000 ரூபாய் கொடுக்காங்க. பையன்மாருக்கு 1000 ரூபாய் கொடுக்காங்க. மறு விளையாட்டு துறைகளெல்லாம் நிறைய பையன்மாரி நல்ல முன்னேற்றமா இருக்கு தமிழ்நாடு. பஸ் பிரயாணங்கிறது ஃப்ரீ பொம்பளைகளுக்கு. அது அன்றாடம் வேலைக்கு போகக்கூடிய ஆட்கள்லாம் இந்த பஸ்ஸில் போய் மற்ற இடங்களுக்கு போகணும்னு ஒரு தொழில் போனாலும் பஸ்ஸை ஃப்ரீயாக போகலாம். அதுகளுக்கு மாதம் எப்படி பார்த்தாலும் 600-800 ரூபாய் லாபம் இருக்கு. இப்படி பல விஷயங்கள் லாபம் இருக்கனால நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகக்கே போலான் இருக்கு. வரக்கூடிய 2026 எலெக்ஷன் நீங்க யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? டிவிக்கு போடலாம் இருக்கோம். எதனால நீங்க டிவிக்கு போன நீங்க ஆசைப்படுறீங்க? இவ்வளவு வரைக்கும் எல்லாருமே ஆட்சியில இருந்த ஆட்கள். சரி, இப்போ புது ட்ரெண்டா இருக்காங்கல்ல, சரி போட்டு பார்க்கலாம். இப்ப வரக்கூடிய எலெக்ஷன் வந்து ரிசல்ட்ல வந்து கண்டிப்பா டிவிக்கு வரும்னு எதிர்பார்க்கறீங்களா? ஆக்சுவலா எல்லாரும் அதான் எங்க ஏஜ் பசங்க எல்லாருமே அப்படிதான் சொல்லிட்டு